வடக்கில் புயலின் வீரியம் தீவிரம், அபாயம் நீங்கவில்லை. வடக்கில் சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்ற உத்தரவு. யாழில் அனுர ஆட்சியில் விடுவிக்கப்பட உள்ள இராணுவ வசமான காணிகள். அரசாங்க ஊழியர்களுக்கான அனர்த்த கால நிவாரணம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. எரிபொருளின் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. தற்போது நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக இன்றும் நாளையும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் மிதமான அல்லது கனமழை பெய்யக்கூடும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்திய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது பருத்தித்துறையின் கட்கோவளத்திலிருந்து கிழக்காக 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இதன் நகர்வு வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளது. நேற்று மாலை 6 மணியிலிருந்து மணத்தியாலத்திற்கு 1.2 கிலோமீட்டர் வேகத்திலேயே நகர்கின்றது. இதே வேகத்தில் நகர்ந்தால் இது கரையை கடக்கும் திகதி மாற்றமடையும். இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இந்தியாவின் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது. இதில் வேடிக்கையான விடயம் யாதெனில், தற்போது பருத்தித்துறைக்கு கிழக்காக 430 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இதன் மையம் கரையை கடக்கும் போது பருத்தித்துறைக்கு வடகிழக்காக 113 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும். ஆகவே இதன் மூலமே இதன் நகர்வு பாதை எத்தன்மை வாய்ந்ததென அறிய முடியும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகமும் திசையும் நிச்சயம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் இணையவழி கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர்கள் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பல வாய்க்கால்களில் வெள்ளம் நிரம்பிய நிலையில் இருப்பதால் அதனுள் குப்பைகளை கொட்டுவதற்கு முயற்சிக்க கூடும் எனவும் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளம் வழிந்தோடாமல் இருப்பதற்கு வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் காரணம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அவற்றை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறு பணித்துள்ளார். திரும்ப திரும்ப இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு இந்த விடயங்கள் அனைத்தும் சீராக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலம் நிறைவடைய முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்த தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டிருந்த அவர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் மீண்டும் காணி விடுவிப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்துள்ளோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக நேர்மறையாக இந்த விடயத்தில் ஈடுபடுவோம். ஏற்கனவே சில வீதிகளை நாம் விடுவித்துள்ளோம். அத்துடன் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்பொழுதும் கரிசனையுடையவர்களாகவே உள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தம் காரணமாக அழிவுகளை எதிர்கொண்டுள்ள அரசாங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களுக்கும் அரசாங்கத்தின் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும்.
குறிப்பாக அரசாங்க ஊழியர்களை புறம் தள்ளவே கூடாது. அரசாங்க ஊழியர்களுக்கு அனர்த்த கால நிவாரணம் வழங்குவதில்லை என்று கடந்த காலத்தில் அரசாங்க சுற்று நிருபம் வெளியிடப்பட்டது. இதனால் தொடர்ந்தும் அனர்த்த கால நிவாரணம் அரசாங்க ஊழியர்களுக்கு கிடைக்கவில்லை. எனினும் ஆழிப்பேரலை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதை எமது தொழிற்சங்கம் உறுதி செய்தது. எனவே தற்போதைய அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்க ஊழியர்களுக்கும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கோருகின்றோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலையை குறைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிகார் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தத்தின் போது எரிபொருளின் விலையை 50 ரூபாவினால் குறைக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தி எரிபொருள் விலை குறைப்பு குறித்து தேர்தல் மேடைகளில் செய்த பிரசாரம் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். மக்களை பற்றி பேசுவதற்காகவே தம்மை மக்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழில் மாவீரர் ஒருவரின் நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நவாலி கிழக்கு பிரசாத் சந்திக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரது நினைவாலயமே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இவர் கடந்த 1985 ஆண்டு வீரசாவடைந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவீரர் நாளன்று பிற்பகல் 6:05 மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்று காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊர் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற 3 நோயாளர்கள் மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலங்குவானூர்தி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். யாழில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவிலிருந்து 3 நோயாளரும் அவர்களது 3 உதவியாளர்களும் உலங்குவானூர்தி மூலம் பலாலி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரைவழியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கொல்லப்போவதாக அச்சுறுத்தல் விடுத்த பெண் ஒருவரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். மும்பை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த அச்சுறுத்தல் நேற்று கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனையடுத்து மும்பை போலீஸ் குழு ஒன்று குறித்த பெண்ணை கண்காணித்து விசாரணைக்காக அவரை கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன. எனினும் விசாரணைக்கு பிறகு அந்த பெண் மனநிலை சரியில்லாதவர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கடந்த நவம்பர் 12 அன்று நடிகர் ஷாருக்கானை மிரட்டிய வழக்கு தொடர்பாக சத்தீஸ்கரை சேர்ந்த 24 வயதான இளைஞர் ஒருவரை மும்பை பந்த்ரா போலீசார் கைது செய்து வழக்கை தாக்கல் செய்தனர். லாரன்ஸ் பிஸ்னாய் குழுவிலிருந்து சக நண்பரும் பாலிவுட் நடிகருமான சல்மான் கானுக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஷாருக்கானுக்கு இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் தற்போதைய விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.